திரு முருகுமாறன், பாஜக கொண்டு வந்த எய்ம்ஸை திமுக அரசு தான் தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். திமுக எப்படி இதை தடை செய்ய முற்பட்டது? எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு? பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய மதுரையிலே அமைக்கப்பட இருந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை, இந்த பணிகள் மிக வேகமாக செல்ல வேண்டிய பணிகளை வேகமாக செல்லாமல், அந்த பணிகளை விரைந்து முடிக்காமல் அலட்சியப்படுத்துகின்ற நோக்கத்திலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருந்திருக்கிறது என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதன் அடிப்படையில் எப்போ இந்த எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க? எத்தனை ஆண்டுகாலம் தாமதம்? அதிமுக ஆட்சியில் இருந்ததா இல்லையா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பிறகு நாங்கள் ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டோம். எத்தனை ஆண்டுகள்? பிறகு இன்றைக்கு 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 8 மாதம் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிற நிலையில் அதனுடைய ப்ராக்ரஸ் என்று பார்க்கின்ற போது குறைவான நிலையில் இருக்கிறது. இல்ல மிக அசுர வேகத்தில் அந்த பணி நடந்து பீகார்ல மற்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட உடனடியே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் ஏன் 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி நடந்துச்சு, வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லான கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அப்போ அந்த பணிகள் நடக்கலை? ஏன் அப்போ அந்த பணிகள் முழுமை அடையலை? இல்லை, நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம இடம் பார்த்தோம். இடத்தை பார்த்துட்டு அது வருவாய்த்துறையினுடைய அனுமதி கொடுத்தோம். வருவாய்த்துறை அனுமதி கொடுத்தது. ஏன்னா அனுமதிகள் பெற்று எல்லா நிலைக்கு வருகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த கட்டணத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்காக இருக்கிறது. மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை நாம் நிறைவு செய்தால் இது மத்திய அரசாங்கத்திற்கும் எடப்பாடியாருக்கும் புகழ்ச்சி என்ற விதத்தில் இந்த திட்டத்தை கிடப்பிலை போட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், எங்கள் கடலூர் மாவட்டத்திலேயே கரிகால் சோழனுக்கு பிறகு இன்றைக்கு கொள்ளிடத்தில் ஆதனூருக்கும் குமாரமங்கலத்துக்கும் இடையே 89 கதவுகள் கொண்ட ஷட்டர் கதவு அணை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கதவணையை திறந்தால் எடப்பாடியாருக்கு புகழ் வந்துவிடும் என்ற நோக்கத்திலே இந்த அரசாங்கம் இன்றைய வரை கிடப்பிலை போட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை இதுவரை நிறைவேற்றவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி முதலமைச்சர்களுக்கு முதல் கிரெடிட் போகுமா, இல்லை பிரதமருக்கு முதல் கிரெடிட் போகுமா? மத்திய அரசாங்கம் என்பது நாடு முழுமைக்கான அதிகாரம் பெற்ற அரசு. மாநில அரசாங்கத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. மாநிலத்தினுடைய வரி வருவாயை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு மாநிலம் முன்னேற்றம் அடைந்து விட முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய இன வருவாய்களையும் பெற்றுதான் ஒரு மாநில அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும், வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும். கடந்த காலங்களிலே நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரியை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய ரயில்வே நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சூட்டிருக்கின்றோம். பல பணிகள் இப்படி முன்னுதாரணமாக காட்டக்கூடிய பணிகள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் கடந்த காலத்திலே செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். இது ஒரு மருத்துவக் கல்லூரியாவது இந்த அரசாங்கம் பெற்றிருக்கிறதா, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ பிரதமர் நரேந்திர மோடியுடைய திட்டங்கள் தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம், ஊழலற்ற நிர்வாகத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று அதிமுக தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருது. ஆனால் இன்னைக்கு ஒரு கிளீன் கவர்னன்ஸ்க்கு காமராஜர் தான் உதாரணம் அப்படின்னு சொல்றார். ஏன் அதிமுகவை மேற்கோள் காட்டல? பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரையில் அவர் ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க மகத்தான தலைவர். பிரதமருடைய பார்வையில் அவர் பட்டிருக்கிறார், பட்டதை சொல்லுகிறார். ஒரு கவிஞர்கள், எத்தனையோ கவிஞர்கள் செய்யுள் ஏற்றுகிறார்கள். ஆனால் நான் மேற்கோள் காட்டுவது என்பது 1-2 கவிஞரை காட்டுகிறோம். அதனால் மற்ற கவிஞர்கள் குறைந்தவர்கள் என்று மதிப்பிட்டு கொள்ள முடியாது. அவர்களுடைய சிந்தனையில் இன்றைக்கு மேற்கோள் காட்ட வேண்டியதை பெருந்தலைவர் காமராஜர் காட்டுகிறார். குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் மிக பிரதமான தலைவர் பெருமதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பாஜகவோட சித்தாந்தத்துக்கு அப்படியே நேர் எதிர் காமராஜர். அவருடைய கிளீன் கவர்னன்ஸ் தேசிய அளவில் பார்க்கின்ற போது அவருடைய கிளீன் கவர்னன்ஸ் கண்ணுக்கு தெரியுது. ஆனா கூட்டணியில சக மேடையில் இருக்கக்கூடிய, கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கோள் காட்டலையே. இல்லையே, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தென் மாவட்டம் என்று சொன்னாலே அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வளர்த்த மாவட்டம், எம்ஜிஆர் அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்த மாவட்டம், அதேபோலவே புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு அங்கீகாரம் அளித்த மாவட்டம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு கட்டமைக்கப்பட்ட மாவட்டம் என்று தன்னுடைய உரையிலே கோடிட்டு காட்டிருக்கிறார். அதில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மூத்த தலைவராக, தேசிய அளவிலே பணியாற்றிய தலைவராக, மாநிலத்திலிருந்து தேசிய அரசியல் ஈர்த்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார். ஆனால் இந்த பொதுக்கூட்டம் தென் மாவட்ட போக்கஸா இல்ல தமிழ்நாடு போக்கஸா? தமிழ்நாட்டில் யார் இந்த கூட்டணியோட முகமா இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கிளீன் கவர்னன்ஸ் கொடுத்திருக்காரு, ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்திருக்காருன்னா அந்த கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும் இல்லையா? தமிழக அரசியல் களத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தென் மாவட்ட மக்களினுடைய கவனத்தை, ஈர்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மதுரையில் அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுராந்தகத்திலே நாங்கள் கூட்டம் நடத்தி வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு
தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். தேசிய அளவில் பார்க்கின்ற போது தேசிய அளவில் அவர் 2 பிரதமர்களை உருவாக்கிய தலைவர், மாண்புமிகு நம்முடைய மக்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனால் அவர் கோடிட்டு காட்டுகிறார். அரசியல் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஒரு உதாரணத்துக்கு காட்டுவதற்கு அதற்கு காங்கிரஸ் அல்லது திமுக அல்லது அண்ணா திமுக என்ற நல்லவர்கள் எங்கிருந்தாலும் கோடிட்டு காட்டலாம். திரு கோபண்ணா, இந்த தேர்தல் திருப்பு முனையை தரக்கூடிய தேர்தல். காங்கிரசும் திமுகவும் மாநில உரிமையை பற்றி பேசுவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை உங்களை நோக்கி வச்சிருக்காரு. இல்ல, இன்னைக்கு 12 ஆண்டுகளாக இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லணுமே தவிர 2014க்கு முந்தி என்ன செஞ்சாங்கன்றது அவர் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே தமிழகம் கண்டது. 12க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள். தமிழ்நாடே இன்னைக்கு இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை, மேம்பாலங்கள், துறைமுகங்கள், எண்ணற்ற சாதனைகள். அது ஒரு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் அரசு. இந்த காம்பினேஷன் மன்மோகன் சிங் கலைஞர் அந்த முதலமைச்சர் அந்த காலகட்டம் என்பது தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற காலம். இன்னைக்கு மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லணும். நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையே சொல்றாரு. மத்திய அமைச்சரவையில நீங்க இருந்தீங்க, திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க, நீண்ட காலம் இருந்தாங்க. மாநில உரிமைக்காக உங்களுடைய முழக்கம் அப்ப இருந்தே திமுகவுக்கு இருக்கு. ஆனா காங்கிரஸோட அதை சரிசமமா பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கல, அதை மீட்டு கொண்டு வரலன்ற பேச்சு மட்டும்தான் அப்படின்னு. இல்ல, மாநில வளர்ச்சியில மிகுந்த அக்கறையோடு செயல்பட்ட அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. ஏன்னா காங்கிரசும் திமுகவும் அதில் அங்கம் வகித்தவர்கள், அந்த ஆட்சியை நடத்தியவர்கள், திட்டங்களை நிறைவேற்றியவர்கள். அடுத்து சேது சமுத்திர திட்டம் நாங்கள் அடிக்கல் நாட்டினோம், மன்மோகன் சிங் அடிக்கல் நாட்டினார். மதவாத அரசியலை புகுத்தி அந்த திட்டத்தையே சீர்குலைத்தார்கள். தென் மாவட்டமே பொருளாதார மேம்பாடு அடைகிற சேது சமுத்திர திட்டம் ஒரு காலத்தில் எந்த அரசியல் கட்சியும் வாஜ்பாய் உட்பட சேது சமுத்திர திட்டத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கார்கள், தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படி ஏகோபித்த தமிழக மக்களின் கனவு சேது சமுத்திர திட்டம். அதை சீர்குலைத்தது யார்? இந்த பாஜக தான். அதனால் இன்றைக்கி வந்து அவர் வந்திருக்கார். நான் கேட்குறேன், மதுரையில் தானே வந்திருக்காரு. திருப்பரங்குன்றத்தை பற்றி அங்கே முருகன் மேலே பக்தி காட்டுகிற இவர் எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி 2019 ஜனவரியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக முதல்ல 3-4 வருஷத்தில் ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பினாங்க. 2021 இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் எய்ம்ஸில் போட்டு ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு பரப்புரை மேற்கொண்டார். அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இன்றைக்கு வரைக்கும் அந்த மருத்துவமனையில் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கிற அந்த மாணவர்கள் தங்குவதற்கோ அங்கே பயிலுவதற்கான கட்டட வசதி இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. ஏன்? மற்ற இப்போ கிட்டத்தட்ட 20 எய்ம்ஸ் இருக்கு. திமுக அதற்கு தடையாக இருந்ததுன்னு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. இல்லை, அதுக்கு அந்த திட்டத்திற்கு திமுக தடையாக இல்லை. நிலத்தை எப்போ கொடுத்துட்டாங்க, சுற்றுச்சுவர் போட்டு நீங்கள் 4 வருஷம் ஆச்சு. இவர்கள் நிதி 2000 கோடிக்கு மேலே அது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரல. மற்ற ஊர்லலாம் எய்ம்ஸ் திறந்துட்டீங்க. கிட்டத்தட்ட 13 எய்ம்ஸ் திறந்துருக்கீங்க.